வணக்கம். கனவு மெய்ப்பட வேண்டும். இன்றைக்கி பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னா தொல்காப்பியம். இன்று பார்க்க போகிற தலைப்பு தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரம். முனைவர் சா. திருஞான சம்பந்தர் ஐயாவோட உரையிலேருந்து தான் பார்க்க போகிறோம். இப்போ தொல்காப்பியம் அப்படின்னா எழுதியவர் தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியம் யாரோட அவையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா பாண்டியன் மாக்கீர்த்தியின் அவையில் அதங்கோட்ட ஆசான் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு சிறப்பு பாயிரம் சொல்லுது. இவரோட காலம்னு பார்த்தா கிமு 5000 முதல் கிபி 600 வரை என பல்வேறு விதமாக கூறுறாங்க. ஆனாலும் பலரோட கருத்து என்னென்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகு பழமை வாய்ந்த இந்த நூலுக்கு 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிபி 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இளம்பூரணார் முதல் இன்று வரை பலரும் உரை எழுதி வருகின்றனங்கிறாங்க. தொல்காப்பிய எழுத்ததிகார உரையாசிரியர்கள் குறிப்பிடத்தக்கவரனார்னா இளம்பூரணாரும் நச்சினார்க்கினியாரும். எழுத்ததிகார உரை அப்படின்னா இளம்பூரணாரும் நச்சினார்க்கினியாரும். இப்போ நூலுக்கு போயிடலாம். இப்போ எழுத்ததிகாரத்தோட அமைப்பு முதல்ல படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ தான் புதுசு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க தான் செய்யுது. தொன்மை தன்மை வாய்ந்த தமிழரின் வாழ்வியலையும் அவர் தம் மொழி அமைப்பையும் எழுத்துக்களின் இயல்பையும் முழுமையாக விளக்கும் நூல் தொல்காப்பியம். இது எழுத்து, சொல், பொருள் என்னும் 3 பகுப்புகளை உடையது. ஒவ்வொரு பகுப்பும் அதிகாரம் என சுட்டப்படுகிறது. இம்மூன்று அதிகாரத்திலும் அமைந்த இயல்கள் 27. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டதாக திட்டமிட்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்நூலில் அமைந்த நூற்பாக்கள் 1610. அவை ஆசிரியப்பாவை போன்ற சூத்திர யாப்பால் இயற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. எழுத்ததிகாரத்தோட அமைப்பு அப்படின்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு அப்படின்னு எழுத்து, பொருள், சொல் ஏன்னா 3 பகுப்புகள் தான் தொல்காப்பியோடையதுங்கிறாங்க. இதனோட பகுப்பு அப்படின்னா அதிகாரத்தை சொல்கிறாங்க. இந்த 3 அதிகாரத்துலேயும் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 9 இயல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போனா 9 27 இயல்கள் இருக்குன்னுங்கிறாங்க. மொத்த நூற்பான்னு பார்த்தா 1610, அதாவது 1610 ஞாபகம் வச்சுக்கலாம். இவன் ஆசிரியப்பா போன்ற சூத்திர யாப்பால் இயற்றப்பட்டது. எந்த யாப்புன்னு கேட்டாங்கன்னா ஆசிரியப்பாவை போன்ற சூத்திர யாப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தொல்காப்பியத்தின் முதல் அதிகாரம் விளக்குவது எழுத்ததிகாரம். ஃபஸ்ட்டு நம்ம எழுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். எழுத்ததிகாரம் பார்க்கலாம். நூன் மரபில் 33 நூற்பா இருக்குது. மொழி மரபில் 49 நூற்பா, பிறப்பியலில் 21, புணரியலில் 40, தொகை மரபு 30, உருபியலில் 30, உயிர் மயங்கியலில் 93, புள்ளி மயங்கியலில் 110 நூற்பா, குற்றியலுகுற புணரியல்னா 77. ஆக மொத்தமாக 9 இயல்னு சொல்கிறோம். இதுலேயே மிக குறைவான எண்ணிக்கை உடைய நூற்பா அப்படின்னா பிறப்பியலில் தான் 21. அதிகம் எண்ணிக்கை கொண்ட நூற்பா அப்படின்னா 110 நூற்பா புள்ளி மயங்கியலில். இதை நெட் எக்ஸாமில் வரிசைப்படுத்த சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஞாபகம் வச்சுக்கலாம். நூன் மரபு, மொழிமரபு, பிறப்பியல். நூன் மரபு, மொழிமரபு, பிறப்பியல். அதுக்கப்புறம் புணரியல், தொகை மரபு, உருபியல். அப்புறம் உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றிலுகிற புணரியல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் மரபுங்கிற முடிகிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நூன் மரபு, மொழி மரபு, தொகை மரபு. அதே மயங்கியல்ன்றதுன்னா உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னும் 9 இயல்களும் 483 நூற்பாக்களும் உள்ளன. இந்த எழுத்தில் மட்டும் பார்த்தா 9 இயல், ஆனால் எத்தனை நூற்பானா 483 நூற்பா இருக்குங்கிறாங்க. இப்போ மொழிமரபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொழிமரபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொழிமரபு என்பது ஒளி வடிவிலும் வரி வடிவிலும் அமைந்த எழுத்துக்களின் தனித்தன்மையை விளக்குவது. தனி நின்ற எழுத்துக்கள் மொழியாகும் நிலையையும் அம்மொழிகளில் நிற்கும் எழுத்துக்களை பற்றியும் மொழிமரபு எடுத்துரைக்கிறது. இல்லை ஃபஸ்ட்டு நூன் மரபு மட்டும் பார்க்கலாம். நூன் மரபு அப்படின்னா ஒளி வடிவிலும் வரி வடிவிலும் அமைந்த எழுத்துக்களில் ஒளி வடிவில் வருது, வரி வடிவில் வருது, அந்த எழுத்துக்களோட தனித்தன்மையை விளக்குறது தான் நூன் மரபு. 2வது மொழிமரபு. தனி நின்ற எழுத்துக்கள் மொழியாகும் நிலையும் அம்மொழியில் நிற்கும் எழுத்துக்கள் பற்றியும் மொழிமரபு எடுத்துரைக்கிறது. தனியாக நிற்கிறல்ல அந்த எழுத்து, ஒவ்வொரு எழுத்தும் தனித்தனியாக நிற்கிற எழுத்து எல்லாம் சேர்த்தி அந்த மொழியில் நிற்கும் எழுத்துக்களை பற்றி ஆராய்வு தான் மொழிமரபுங்கிறாங்க. அடுத்து பிறப்பியல். பிறப்பியல்ங்கிறது தனி நின்ற எழுத்துக்களும் சார்பெழுத்துக்களும் பிறக்கின்ற முறையை
தெளிவுற விளக்குகிறது. பிறப்பு அப்படின்னாவே தெரியும், தனியாக நிற்கிற எழுத்துக்களையும் சார்பெழுத்துக்கள் பிறக்கின்ற முறையும் தெளிவுற வெளிப்படுத்துவது தான் பிறப்பியல். அடுத்தது புணரியல், தொகைமரபு, உருபியல். இந்த மூன்றையும் சேர்த்து சொல்கிறாங்க. 3 அப்படின்னா புணரியல் 4வது இயல், தொகைமரபு 5, உருபியல் 6. அதான் 4, 5, 6 இந்த 3ம் இவை சொற்கள் புணர்வதற்குரிய பொது இலக்கணமாகிய கருவி இலக்கணத்தை எடுத்துரைக்கிறது. இந்த 3 இயலும் கருவி இலக்கணத்தை எடுத்துரைக்கிறது. அதுக்கு அடுத்தது அடுத்த 3 உயிர்மயங்கியல், புள்ளிமயங்கியல், குற்றிலகர புணரியல். அந்த 3ம் எது சொல்லுது அப்படின்னா இது இறுதியாக இடம்பெறுமா, அதனால் உயிர், மெய், குற்றிலுகரம். உயிர் மயங்கியல்னால் உயிரை பற்றி சொல்லுவோம், மெய் மயங்கியல்னால் புள்ளி மயங்கியல், குற்றிலுகரம் அப்படின்னா குற்றிலுகர புணரியல் என சிறப்பிலக்கணம் கூறப்படுகிறது. இவை அக்காரணத்தால் அவை உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றிலுகர புணரியல் என பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிறப்பு பாயிரம். சிறப்பு பாயிரம் அப்படின்னா சிறப்பு பயிரில் நூற்பா பார்க்கலாம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல் உலகத்து வழங்கும் செய்யுளும் ஆயிரு முதலில் எழுத்து சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தொடு முந்துநூல் கண்டு முறைப்பட எண்ணி புலந்தொகுத்தோனே போக்கரு பணுவல் நிலந்தரு திருவின் பாண்டியன் அவையத்து அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்ட ஆசார்க்கு அரில்தப தெரிந்து மயங்கா மரபின் எழுத்துமுறை காட்டி மல்கு நீர் வரப்பின் ஐந்தரம் நிறைந்த தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி பல்புகழ் நிறுத்த படிமையோனே அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் சிறப்பு பாயிரம் பாடினா அப்படின்னா பனம்பரனார் தான் பாடுறாரு. பனம்பரனார் அப்படின்னா யார் அப்படின்னா தொல்காப்பியரோட மாணவன் தான் பனம்பரனார். இதனோட பொருள் பார்க்கலாம். வடக்கே வேங்கடமலையும் தெற்கே குமரி முனையும் எல்லையாக கொண்டு விளங்கும் பெரும் நிலப்பரப்பு தமிழகமாகும். இப்பகுதியில் வாழும் மக்களால் பேசப்படுவது செம்மையான தமிழ்மொழி. இம்மொழியை பேசுகின்ற மக்களின் வழக்கு நெறி உலக வழக்கு, செயல் வழக்கு எனும் 2 பகுதிகளை உடையது. அவ்விரு வழக்குகளிலும் எழுத்து, சொல், பொருள் ஆகியவற்றை பற்றி இலக்கணங்கள் பொதிந்துள்ளன. அவற்றை நன்கு ஆராய்ந்து பல முடிவுகளை கண்டார் தொல்காப்பியர். அம்முடிவுகளை செந்தமிழின் இயல்புகள் பொருந்திய உலக வழக்கோடும் நூல்கள் சொல்லப்பட்ட முன்னோர் நெறியோடும் பொருந்தி பார்த்தார். தாம் ஆராய்ந்து உணர்ந்த செய்திகளை முறைப்படுத்தி குற்றமற்றதாய் விளங்கும் ஒரு நூலை இயற்றினார். அந்நூலுக்கு தம்முடைய தொன்மையான குடிப்பெயராகிய இயற்பெயரே நூற்பெயராய் விளங்கும்படி தொல்காப்பியன் என்னும் பெயரை சூட்டினார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் பேஜில் நம்ம தமிழ்நாடுங்கிறது வடக்கில் வேங்கடமலையும் தெற்கு குமரி இந்த நிலப்பரப்புக்குள்ளே இருக்கிற பெரும் நிலப்பரப்பில் தான் நம்ம தமிழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பேசக்கூடிய மக்கள் தான் அங்கே பேசக்கூடிய மக்கள் பேசும் மொழி தான் தமிழ் மொழிங்கிறாங்க. அந்த பகுதியில் வாழும் மக்களால் பேசப்படுவது தான் செம்மையான தமிழ் மொழிங்கிறாங்க. அங்கே அந்த மொழி பேசுகின்ற மக்களோட வழக்கு எந்த 2 வழக்குங்கிறாங்க. உலக வழக்கு, செய்யுள் வழக்குங்கிறாங்க. அந்த 2 பகுதிகளையும் வச்சுக்கிட்டு அந்த வழக்குகளில் எழுத்து, சொல், பொருள் ஆகியவற்றை பற்றி இலக்கணங்கள் பொதிந்துள்ளன. அதை நல்ல தொல்காப்பியர் ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் முடிவுகளை கண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முடிவுகளை செந்தமிழ் இயல்புகள் அந்த அவர் பார்த்த முடிவுகளோடு இந்த செந்தமிழோடு பொருத்தி பார்த்து உலக வழக்குக்கு இது பொருந்துதா அப்படின்னு பார்த்து அந்த முன்னோர்கள் சொன்ன நூல்களை எல்லாம் தொகுத்து அந்த நெறியோடு இது எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நூலுக்கு தொன்மையான பெயர் வைக்கணும்ல, அதனால் அவர் தொன்மையான குடிப்பெயர் நூலுக்கு தொல்காப்பியரோட குடியை தொன்மையான குடிப்பெயராகிய இயற்பெயரோடு நூற்பெயராய் விளங்கும்படி அவரோட இயற்பெயரையும் தொல்காப்பியராச்சா, அதனால் தொல்காப்பியம் என பெயர் சூட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பேரா இருக்குது.
இந்நூலை பேராற்றலால் வென்ற பகைவர் நிலத்தை தன் கீழ் வாழும் குடிகளுக்கு கொடுத்து மகிழும் பாண்டியன் மாக்கீர்த்தியின் அவையின் அரங்கேற்றம் செய்தார். புலவர் பெருமக்கள் அடங்கிய அவையில் அறக்கருத்துக்களையே பேசும் நாவினை உடையவரும் 4 மறைகளும் கற்று தேர்ந்தவருமாகிய அதங்கோட்டான் ஆசான் என்னும் தலைமை புலவராய் வீற்றிருந்தார். அவர் வினவிய வினாக்களுக்கு தொல்காப்பியர் ஐயம் மாறுபாடு என்னும் குற்றங்கள் நீங்க முதலில் எழுத்திலக்கணத்திற்கும் பின்னர் ஏனைய இலக்கணங்களுக்கும் முறைப்படி விளக்கமளித்தார். அத்தொல்காப்பியர் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் சிறந்து விளங்கிய வடமொழி நூலாகிய 5 குற்றமின்றி கற்று தேர்ந்தவர். பலவாகிய புகழினையும் பெற்றவர். சிறந்த தவ ஒழுக்கத்தையும் உடையவர் ஆவார். அதாவது கொஞ்சம் லைட்டாக தெரியுது, புக்கை பார்த்துக்குங்க நீங்கள். இந்த நூலை யாரோட அவையில் அரங்கேற்றம் செய்கிறார் அப்படின்னா, அதை மாக்கீர்த்தியோட அவையில் அரங்கேற்றம் செய்கிறார். பாண்டியன் மாக்கீர்த்தி அவையில் அரங்கேற்றம். மாக்கீர்த்திங்கிறவர் யார்? நல்ல பேராற்றலாம், அவருக்கு நல்ல பேராற்றலால் போய் பகைவரையெல்லாம் வென்றுட்டு அந்த பகைவர்கள்கிட்டருந்து கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் தன்னோட குடிகள் வாழும் மக்களுக்கு தான தர்மமாக கொடுப்பாராம். அப்படிப்பட்டவராக அந்த அவையில் தான் அந்த தொல்காப்பியம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த அவையில் யார் இருக்கா அப்படின்னா அதங்கோட்ட ஆசான் இருக்கான். அந்த அதங்கோட்ட ஆசான் 4 மறைகளையும் கற்று தேர்ந்த அப்படின்னா ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் இந்த 4ஐயும் நல்லா கற்று புலமை வாய்ந்தவர் தான் அதங்கோட்ட ஆசான். அவரோட தலைமையில் தலைமை புலவராய் அங்கே பாண்டியன் மாக்கீர்த்தி அவையில் தலைமை புலவர் யாருன்னா அதங்கோட்ட ஆசான். அவர் ஏற்கனவே எல்லாமே நாணம் பெற்றவருங்கிறாங்க. அவர் சும்மா விடுவாரா? நிறைய கேள்விகள் எல்லாம் தொல்காப்பியருக்கு தொடுக்கிறாரு. அவர் கேட்ட எல்லா கேள்விகளுக்கையும் குற்றம் இல்லாமல் அவர் விடை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த எழுத்திலக்கணம் அரங்கேற்றப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய எழுத்துக்கு அப்புறம் சொல்லு பொருள் இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் அரங்கேற்றம் செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. அந்த தொல்காப்பியர் கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் சிறந்த விளங்கும் வடமொழியாகிய 5 குற்றமின்றி கற்றவர். தொல்காப்பியர் சாதாரண ஆள் கிடையாது. அதங்கோட்டாசான் 4 மறைகளும் கற்றவர். அதே போல் இவரும் வடமொழி நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே கற்றிருந்திருக்கிறாரு. அதனால் அவர் நல்ல கற்று தேர்ந்தவர். இவரும் புலமை மிக்கவர் தான் அப்படிங்கிறாங்க. பலவாறாகிய புகழினை பெற்றவர். இவர் சிறந்த தவ ஒழுக்கத்தையும் உடையவர். யார்? தொல்காப்பியர் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சிறப்பு பாயிர உறுப்புகள். நம்ம நன்னூலில் ஒரு நூலுனா பாயிரம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதில் 2 வகை பாயிரம்னு பார்த்தோம். பொது பாயிரம் சிறப்பு பாயிரம்னு பார்த்துருக்கோம். அந்த சிறப்பு பாயிரத்தில் 11 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இவங்க 11 கொடுத்துருக்காங்க. சிறப்பு பாயிரமும் பாயிர உறுப்புகளும். இந்த நூல் இந்த எழுத்ததிகார நூலை யார் ஆக்கினோர் பெயர்னா தொல்காப்பியர். யார் வழி வந்துச்சு? முன்னோர் வழி நூல். எல்லைனா வடவேங்கடத்திலிருந்து தென்குமரி வரை நம்ம தமிழ் மக்கள் வாழக்கூடிய எல்லை. நூற்பெயர் அப்படின்னா தொல்காப்பியம். யாப்பு எதனடி இது இந்த வினா ரொம்ப முக்கியம். யாப்பு அப்படின்னா தொகை வகை விரி. ஃபஸ்ட்டு தொகை, அதுக்கப்புறம் வகை கொடுக்குறாங்க, அப்புறம் விரிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. தொகை வகை விரி. நுதலிய பொருள் அப்படின்னா என்னென்ன படிக்க போகிறோம்? எழுத்து சொல் பொருள். கற்போர் அப்படின்னா கற்று வல்லோர். படிக்கிறீங்க தானே படிக்க முடியும். அதனால் பயன் அப்படின்னா தமிழ் இலக்கணத்தை தெளிவுற அறிதல். காலம்னா பாண்டியன் மாக்கீர்த்தி காலம். களம் யார்? அவைக்களம்னா பாண்டியனோட அவைக்களம். எதுக்காகப்பா இதை எழுதுனாங்க அப்படின்னா காரணம் உலக வழக்கையும் செய்யுள் வழக்கையும் முறைப்பட ஆராய்தல். முறைப்பட ஆராயணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இதை எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் நூன் மரபு. ஃபஸ்ட்டு நூன் மரபுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு இயல் நூன் மரபு. நூன் மரபு அப்படின்னா தொன்று தொட்டு வழங்கப்படுவது தமிழ் மொழியாகும். அம்மொழிக்கு அடிப்படையாக அமைவது எழுத்து. தனித்தனியே நிற்கும் அவ்வெழுத்துக்களின் பல்வகை இலக்கணங்களையும் எடுத்துரைப்பதால் இம்முதலில் நூன்மரபு என பெயர் பெற்றதாம். நூல் என்பதற்கு முதலாகு பெயர்.
தாமரை முகம் என்பதில் தாமரை என்பது முதலை குறிக்காமல் சினையாகிய மலருக்கு ஆகி வரும். அதுபோல இங்கு நூல் என்பது நூலை குறிக்காமல் சினையாக எழுத்துக்கு ஆகி வந்தது. எனவே எழுத்து மரபு என்பது ஈண்டு நூன் மரபு என சுட்டப்படுகிறது. எழுத்ததிகாரம் என்பதில் இடம்பெற்ற எழுத்து என்னும் சொல் மீண்டும் எழுத்து மரபு என இயலாக வருவதை தவிர்க்க கருதி தொல்காப்பியர் இவ்வியலுக்கு நூன்மரபு என பெயரிட்டார் போலும். இவ்வியல் கூறும் செய்திகளை உள்ளடக்கிய இந்நூலுக்கு நன்னூலார் எழுத்தியல் என பெயர் தந்திருப்பது ஒப்பு நோக்கத்தக்கது. நூல் குடல் மரபு என்பது மெல்லெழுத்து இயையின் நகரமாகும் என்னும் விதிப்படி நூன்மரபு ஆயிற்று அப்படிங்கிறாங்க. இந்த நூன்மரபுனா ஒன்றும் இல்லைப்பா, தொன்று தொட்டு நம்ம பேசிக்கிட்டு வர்றதான் தமிழ் மொழி. அந்த மொழிக்கு அடிப்படை அப்படின்னா எழுத்து தான் ரொம்ப அடிப்படைங்கிறாங்க. அந்த எழுத்து எப்படி உருவாகுதுன்னா தனித்தனியாக நிற்கும் எழுத்து. இப்போ ஒவ்வொரு எழுத்து தனித்தனியாக இருக்கும். அந்த எழுத்துக்களையெல்லாம் ஒன்று சேர்த்துனா ஒரு சொல் உருவாகும். அந்த சொல்லிலிருந்து வரக்கூடிய இலக்கணங்களை எடுத்துரைக்கிறனால தான் இந்த முதல்ல நூன்மரபுன்னு பெயர் பெற்றது அப்படிங்கிறாங்க. இப்போ நூல் மரபுன்னு தான் வச்சுருக்கணும், ஆனால் இன்னும் போட்டிருக்காங்க நூன் மரபு. அதுக்கு தான் சொல்கிறாங்க நூல் அப்படிங்கிறது முதலாகு பெயருங்கிறாங்க. இப்போ தாமரை முகம்ங்கிறது இங்கே இருக்கிற தாமரையை குறிக்கல, அந்த சினையாகிய முகத்திற்கு தான் அது ஆகி வருது. அதுபோல் இங்கே நூல் அப்படிங்கிறது நூலை குறிக்கல, நூலுக்குள்ளே இருக்கிற எழுத்துக்கு ஆகி வந்தது அப்படின்னு. அதனால் இது அப்படி எழுத்துக்கு ஆகி வந்ததுன்னா எழுத்து மரபுன்னு தானே வச்சுருக்கணும், ஏன் நூன் மரபுன்னு வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த எழுத்ததிகாரம் என்பதில் இடம்பெற்ற எழுத்துங்கிற என்ற சொல்லு மீண்டும் எழுத்து மரபு அப்படின்னு வருவதை தவிர்க்கணுங்கிறதுக்காக புத்திசாலியான தொல்காப்பியர் இந்த இலக்கு நூன் மரபுன்னு பெயரிட்டிருக்காரு. அப்புறம் இவை இந்த இயலில் கூறும் செய்திகளில் உள்ளடக்கியது நூன்மரபு. இந்த நூன்மரபுங்கிற பெயரில் நன்னூலார் எழுத்தியல் அப்படிங்கிற பெயர் சூட்டியிருக்கிறாரு. இங்கே தொல்காப்பியர் நூன்மரபுங்கிற சொல்லக்கூடிய கருத்துக்களை நன்னூலார் எழுத்தியல் அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. நூல் குட்டல் மரபு அப்படிங்கிறது இல்லு தான் வரணும், ஆனால் இன்னும் நகரம் மெய்யெழுத்து ஏறுது, அதனால நகரம் விதிப்படி நூன் மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நூல் குட்டல் மரபு நூன் மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. நூன் மரபில் இந்த நூல் மரபில் அமைந்த நூற்பானா மொத்தம் 33 நூற்பா தான் இருக்குது. எத்தனை நூற்பா இருக்குதுன்னா 33 நூற்பா இருக்குது. இந்நூற்பாக்கள் கூறும் செய்திகளை எழுத்துக்களின் எத்தனை சொல்கிறாங்கன்னா தொகை வகையை சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தொகை வகைனா எண்கள் அடிப்படையில் தொகை வகை. ரெண்டாவது பெயர் சொல்கிறாங்க. மூணாவது மாத்திரையோட அளவு. நாலாவது வடிவு. அஞ்சாவது மெய்மயக்கம் எனும் 5 பிரிவுகளாக பாகுபடுத்தப்படலாம் அப்படிங்கிறாங்க. நூன் மரபில் 5 தலைப்புள் கீழே சொல்ல போகிறாரு நம்ம தொல்காப்பியர் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எழுத்துக்களில் பெயரும் ஃபஸ்ட்டு நூற்பா எழுத்துக்களின் பெயரும் தொகையும் அப்படிங்கிறாங்க. எழுத்துக்கள்னாவே நமக்கு தெரியும், முதல் எழுத்து 30, சார்பு எழுத்து 3, மொத்தமாக பார்த்தா 33 அப்படிங்கிறாங்க. நூற்பா எழுத்து எனப்படுவ அகர முதல் நகர இருவாய் 30 என்ப சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையே அப்படிங்கிறாங்க. எழுத்து எனப்படுவ அகர முதல் நகர இருவாய் 30 என்ப அப்படின்னு விட்டுட்டு ரெண்டாவது சார்ந்து வரல் மரபில் 3 அலங்கடையே அப்படின்ட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு அகர முதல் நகர இறுதியாக உடைய எழுத்துக்கள் 30ன்னு சொல்கிறாங்க. இவை ஆசிரியரால் எழுத்து என சிறப்பித்து சொல்லப்படுவனவாகும். இவற்றை சார்ந்து வருகின்ற இலக்கணத்தை உடைய 3 எழுத்துக்களும் அல்லாத இடத்து 30 என்னும் எண்ணிக்கையை பெறும். 3உடன் கூட்ட தமிழ் எழுத்துக்கள் 33 அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா எழுத்துனா மொத்தமாக உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, மொத்தம் 30ன்னு சொல்கிறாங்க. அந்த 30ஓட சார்ந்து வர எழுத்து 3 எழுத்துங்கிறாங்க. அதை 3ஐயும் கூட்டினா 33 அப்படின்னு சொல்கிறாங்க. அதனோட விளக்கம் பின்னாடி கொடுத்துருக்காங்க. விளக்கம் சார்ந்து வரல் மரபு என்னும் குறிப்பால் அகர முதலான எழுத்துக்கள் 30ம் சாராத மரபாம். அதற்கு முதல் எழுத்துக்கள் என்பது தொல்காப்பியரின் கருத்து. சார்ந்து வரல் என்பதை பிற்காலத்தார் சார்பெழுத்து என குறியீடு செய்தனர். சாராத மரபை முதலெழுத்து என்னும் சொல்லால் குறித்தன. அகர முதல் ஔகாரம் ஈராக 12 உயிரெழுத்துக்கள்.
நகர முதல் இக்கு முதல் இன்னு ஈராக 18 மெய்யெழுத்துக்கள், இவ் இரண்டையும் கூட்ட எழுத்துக்கள் 30. அதாவது சொல்கிறாங்க, இப்போ சார்ந்து வரல் மரபுனால நம்ம சார்பெழுத்துன்னு சொல்கிறோம். அப்போனா சாராத எழுத்துன்னு இருக்கும்ல, அது என்ன சாராத எழுத்து? அந்த உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, மொத்தம் 30 எழுத்து சாராத எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எழுத்து தான் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 30. இந்த சார்ந்து வர்றதுனால இந்த 3 எழுத்தையும் கூட்டினா 33 அப்படிங்கிறாங்க. அடுத்தது சார்பெழுத்துக்கள் அப்படின்னா 3ங்கிறாங்க. சார்பெழுத்துக்கள்னு நோட்பா பார்க்கலாம். அவைதாம் குற்றியல் லிகரம் குற்றியல் லுகரம் ஆயுதம் என்ற முப்பார் புள்ளியும் எழுத்தோர் அன்ன அப்படிங்கிறாங்க. சார்ந்து வரும் மரபினை உடைய எழுத்துக்கள் 3. அவை குற்றியல் லிகரம் குற்றியல் லுகரம் 3 புள்ளிகளை உடைய ஆயுதம் என்னும் பெயர்களை உடையது ஆகும். இம்மூன்றும் முன்னர் சொல்லப்பட்ட 30 எழுத்துக்களை ஒத்த தன்மை உடையதாகும். இதனோட விளக்கம் கொடுத்திருக்காங்க. தொல்காப்பியர் சார்பெழுத்துக்களை 3 என காட்டுகிறார். பின்வந்த நன்னூலார் 10 விளக்குகிறார். ஆயுதம் தொல்காப்பியர் காலத்தில் 3 புள்ளிகளாகவே எழுதப்பட்டது. பிற்காலத்தில் நடுவு வாங்கி இட்டு எழுதப்படுவதாக நச்சினார்க்கினியார் குறிப்பிடுகிறார். அதாவது சார்பெழுத்துனா 3ங்கிறாங்க, சார்ந்து வர்றதுனால தான் சார்பெழுத்துன்னு பெயர் பெற்றுங்கிறாங்க. இது 3 என்னென்னா குற்றியல் லிகரம் உகரம் ஆயுதம் அப்படின்னு 3 சொல்கிறாங்க. தொல்காப்பியர் 3 சொல்கிறாரு. அதே பிற்காலத்து நன்னூலார் என்ன சொல்கிறாருன்னா பின்வந்த நன்னூலார் என்ன சொல்கிறாங்கன்னா 10ன்னு சொல்கிறாரு. தொல்காப்பியர் காலத்தில் ஆயுதத்தை 3 புள்ளி தான், புள்ளியாக தான் வச்சாங்க 3. ஆனால் இப்போ நச்சினார்க்கினியார் காலத்தில் உள்ளே ரவுண்டு மட்டும் போடுறாங்க, உள்ள கேப் இருக்கிற மாதிரி. அதனால அதுக்கு பேர் நடுவு வாங்கி இட்டு அப்படின்னு நச்சினார்க்கினியார் குறிப்பிடுகிறார். அடுத்த நூட்பா குற்றெழுத்துக்கள் 5, மாத்திரையின் அளவு 1. குற்றெழுத்துனா மொத்தம் 5ன்னு தெரியும். உயிரெழுத்தில் குற்றெழுத்து 5, மாத்திரையுள்ள அளவு 1. அவற்றுள் ஆ இ உ ஏ ஓ என்னும் அப்பால் 5ம் ஓரளவு இசைக்கும் குற்றெழுத்து என்ப அப்படிங்கிறாங்க. முதல் எழுத்துக்கள் என கூறப்பட்டவை 30. அவற்றுள் ஆ இ உ ஏ ஓ என்னும் எழுத்துக்கள் 5. அவை ஒவ்வொன்றும் ஒரு மாத்திரை அளவினாய் ஒலிக்கின்ற குற்றெழுத்துக்களாகும் என்று கூறுவர் புலவர். அதாவது குறிலுக்கு எத்தனை மாத்திரை அப்படிங்கிற குற்றெழுத்து மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 5. அது எத்தனை மாத்திரை அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 மாத்திரை அளவு ஒலிக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது நெட்டெழுத்துக்கள்னா 7. நமக்கு தெரியும் நெட்டெழுத்துக்கள் 7. மாத்திரையின் அளவு 2. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ என்னும் அப்பால் 7ம் ஈரளவு இசைக்கும் நெட்டெழுத்து என்ப. அதாவது இவை இந்த 7மே 2 மாத்திரை அளவாய் ஒலிக்கும் நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாரு புலவர். தனி எழுத்துக்கு ஒலி வரையறை அப்படின்னா, ஒரு தனியாக எழுத்து இருந்தால் அதுக்கு ஒலி வரையறை அப்படின்னா, மூவளவு இசைத்தல் ஓர் எழுத்து இன்றே. மூவளவு அதை தனித்து நின்று 3 மாத்திரையை ஒலிக்கும் எழுத்து தமிழில் இல்லை. விளக்கம் இதிலிருந்து 1க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் கூடி 3 மாத்திரையாகவும் 4 மாத்திரையாகவும் ஒலிக்கும் என்பது பெறப்பட்டது. அதாவது அந்த தனியாக நிற்கிற 3 மாத்திரை அளவு இல்லை. குறில்னா 1 மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை, பார்த்தா 3 மாத்திரை அளவு இல்லை. ஆனால் கூட்டி சொல்லிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குறில் 1 மாத்திரையா, நெடிலுக்கு 2 மாத்திரை, 2ஐயும் 1ஐயும் குத்துனா மொத்தம் 3 மாத்திரை அப்படின்னு கூட்டிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் தனி எழுத்திற்கு ஒலி வரையறை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உயிரளபடை அப்படின்னா நீட்ட வேண்டின் அவ்வளவு உடைய கூட்டி எழுவுதல் என்பனார் புலவர். அந்த இடத்த அளபடைனா அளவு எடுக்குது. அதனால தான் அந்த நூற்பாவளி எழுவுதல் லூ அப்படின்னு எழுவுதல் அப்படிங்கிற இடத்துல லூ கொடுத்துருக்காங்களா, அந்த இடத்தையே ஒரு குறில் வந்திருக்கு. ஒரு நெடில் லூங்கிறது நெடில், ஊ அந்த 2ஐயும் சேர்த்து தான் சொல்லணும். அதுதான் உயிர் அளபெடுக்கிறது, உயிரளபடை. ஊங்கிறது உயிரெழுத்து, அது அளபெடுக்குது அப்படிங்கிறாங்க. நீட்ட வேண்டின் அவ்வளவு உடைய கூட்டி எழுவுதல் என்பனார் புலவர். 2 மாத்திரைக்கு மேல் எழுத்துக்களை கூட்டி ஒலிக்க வேண்டிய சூழலும் ஏற்படும். அவ்விடங்களில் நெட்டெழுத்துக்கள் இனமான குட்டெழுத்துக்களை சேர்த்து ஓரெழுத்தாக கூட்டி ஒலிக்க வேண்டும் என்று சொல்லுவார் புலவர். அதாவது 2 மாத்திரைக்கு மேலே
மேலே எழுத்துக்களை வந்து நீட்டி ஒலிக்க வேணும் சூழல் ஏற்படும். அப்போ அந்த சமயத்தில் நெட்டெழுத்துக்கு இனமான குற்றெழுத்துக்களை வந்து சேர்த்து சொல்லிக்கிங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. மாத்திரைக்கு ஏற்ப நெட்டெழுத்துக்கள் பின் குற்றெழுத்துக்கள் சேர்த்து எழுத வேண்டும். மாத்திரைகளுக்கு ஏற்ப நெட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி குற்றெழுத்துக்களை சேர்த்து எழுத வேண்டுமா. நெட்டெழுத்து இருந்துன்னா அதுக்கு பக்கத்துலேயே குற்றெழுத்து வந்தால் தான் அதுக்கு பேர் அளபடை அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்த ஆ ஆ ஆ இருக்குது, அதுக்கப்புறம் குறில் ஆ இருக்குது, ஈ ஈ ஊ ஊ இருக்குது. இது எப்படின்னா 3 மாத்திரைங்கிறாங்க. இப்போ ஆ அப்படிங்கிறது 2 மாத்திரை, அந்த குறியில் 1 மாத்திரை, மொத்தம் 3 மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே 4 மாத்திரை எப்படி சொல்கிறாங்கன்னா செரா ஆய் செராய் அப்படின்னு இருக்கு, வளா ஆள்க வளாள்க அப்படின்ட்டுருக்கேன். எப்படி 4 மாத்திரையாக சொல்லணும் அப்படின்னா, இவ்வாறு அளபடியாக கூறும்போது குறில் நெடில் எழுத்துக்களை தனித்தனியே பிரித்து ஒலிக்கக்கூடாது. அளபடை பற்றிய நூற்பாக்களில் எழு உதல் என அளபடை அமைய நூற்பா செய்த தொல்காப்பியர் அறிவுத்திறன் எண்ணி மகிழத்தக்கது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, குறிலையும் நெடிலையும் தனித்தனியாக பிரித்து வந்து ஒலிக்கக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ வந்து எப்படி சேர்த்துறது அப்படின்னா, அப்படி சே மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு ராவையும் ஆவையும் சேர்த்துக்கணும். ஒரு நெடில் இருக்கா, ராங்கிறது ஒரு நெடில், அந்த ரா பக்கத்தில் ஆ போட்டுக்கணும். இப்போ வந்து 3 சீராக இருக்குது, சே ரா ஆய், இது 3. அதுக்கப்புறம் அதை வாங்கிறது நெடில் பக்கத்தில் ஒரு குறில், அதை வச்சுக்கணும். அப்புறம் ஆ இல் க அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ வால் அப்படின்னா 2 மாத்திரை, அந்த ஆவுக்கும் இல்லுக்கும் 1 மாத்திரை, நெடிலும் குறியிலும் வந்துருச்சு, அதனால் 1 மாத்திரை, இது மொத்தம் 4 மாத்திரை. ஆ வாவும் ஆவுனா 2 மாத்திரையாக வச்சுக்கணும், மற்றதெல்லாம் ஒரு மாத்திரை, மொத்தம் 4 மாத்திரை அப்படிங்கிறாங்க அளபடை. அதுக்கு அடுத்தது வந்து மாத்திரையோட அளவு பார்க்கலாம். இது எளிமையாக தான் இருக்குது எல்லாமே. மாத்திரையோட அளவு அப்படின்னா கண் இமை நொடி என அவ்வே மாத்திரை நுண்ணிதி உணர்ந்தோர் கண்ட ஆரே அப்படின்ட்டாங்க. அதாவது கண் இமை நொடி என அவ்வே மாத்திரை நுண்ணிதி உணர்ந்தோர் கண்டாரே அப்படிங்கிறாங்க. இயல்பாக கண்ணை இமைப்பதற்கும் கை விரலை நொடிப்பதற்கும் ஆகின்ற கால அளவு மாத்திரை எனப்படும். இதுவே எழுத்தொலியின் இலக்கணத்தை நுணுக்கமாக உணர்ந்தோர் கண்டு கூறிய நெறியாகுங்கிறாங்க. விளக்கம் கொடுத்துருக்காங்க. கண்ணிமைத்தல் என்பது தொழிலுக்கும் கை நொடித்தல் என்பது ஓசைக்கும் ஆகி நின்றதே. மாத்திரை என்பதற்கு கண்ணிமை கைநொடி என்பவற்றில் அளவு ஒப்பிட்டு காட்டப்படுவதால் இது சார்த்தி அளத்தல் என்னும் அளவை வகையில் அடங்கும். அடங்குங்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, 2 தொழில் சொல்லியிருக்காங்க. கண் இமைக்கிறதுக்கும் கண்ணை இப்படின்னு இமைக்கிறதுக்கும் கை விரலை நொடிக்கிற அந்த செகண்டு தான் கால அளவு தான் மாத்திரைங்கிறாங்க. இது வந்து எழுத்தொலியின் இலக்கணத்தை இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, இந்த ஒலி இந்த சவுண்ட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நுணுக்கமாக கேட்டோம்னா நமக்கு தெரியுங்கிறாங்க. இதில் வந்து தொழில் அப்படின்னா எதை சொல்கிறாங்கன்னா, கண் இமைக்கிறது, இப்படி கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு பேர் தொழிலா. அந்த கையை இப்படி நொடிக்கிறோம்ல, அது வந்து ஓசை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கண்ணிமை கை நொடி இதுக்கு சொல்கிறனால தான் சார்த்தி அளத்தல்ங்கிற அளவை வகையில் இதை அடக்கிறாங்க. மாத்திரையோட அளவை எந்த அளவை வகையில் அடக்கிறாங்கன்னா சார்த்தி அளத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நூற்பா உயிரெழுத்துக்களின் தொகை. மொத்தம் உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. தொகை சொல்கிறாங்க. ஔகாரம் இருவாய் பன்னீர் எழுத்தும் உயிரென மொழிப. ஔகாரத்தை இறுதியாக உடைய எழுத்துக்கள் 12, அவற்றை உயிரெழுத்துக்கள் என்று சான்றோர் கூறுவர். அ ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இதெல்லாம் உயிரெழுத்துக்கள்ங்கிறாங்க. இவை 18 மெய்யெழுத்துக்களையும் இயக்கும் தன்மை கொண்டவை. ஆதனில் இவ்வெழுத்துக்கள் 12ம் உயிரெழுத்துக்கள் என பெயர் பெற்றது. இவற்றை உயிர்க்கணம் என்றும் கூறுவர். உயிரெழுத்துக்கள்னால் இந்த 12ம் யாரை வந்து இயக்குது அப்படின்னா, அந்த மெய்யெழுத்துக்கள் 18 இருக்குல்ல, அதை இயக்குது. அதனால இது உயிர்க்கணம்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மெய்யெழுத்துக்களோட தொகை வந்து 18. நகர இருவாய் 14 எழுத்தும் மெய் என மொழிப அப்படிங்கிறாங்க. நகரத்தை இறுதியாக உடைய எழுத்துக்கள் வந்து மொத்தம் 18பா. அவன் முன்னோர்கள் வந்து மெய்யெழுத்துக்கள்னு சொல்லி வச்சுருக்காங்க.
அதான் இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இரு இன்னு இதெல்லாம் மெய்யெழுத்துக்கள்ங்கிறாங்க. இந்த 18ம் உயிர்களுக்கும் இடம் கொடுத்து அவற்றால் இயங்கும் தன்மை கொண்டது. இந்த 12 உயிர்கள் இருக்குல்ல, அதுக்கு வந்து இடம் கொடுத்து அதோடு சேர்ந்து இயங்கும் தன்மை கொண்டது. அதனால தான் எழுத்த உடம்புன்னு சொல்லலாம் அல்லது மெய்யின்னு சொல்லலாம். உடம்பு அல்லது மெய் அப்படின்னு பெயர் பெற்றது. உயிர் மெய் என்னும் பெயர்கள் உவம ஆகு பெயராகும். உயிரும் மெய்யும் வந்து என்ன ஆகு பெயராகுன்னா உவம ஆகு பெயர். உயிரும் மெய்யும் உவம ஆகு பெயருங்கிறாங்க. அடுத்தது உயிர்மெய்க்குரிய மாத்திரையோட அளவு. உயிர்மெய்க்குரிய மாத்திரை அளவு அப்படின்னா மெய்யோடு இயையினும் உயிர் இயல் திரியா. மெய்யோடு இயையினும் உயிர் இயல் திரியா. அந்த உயிரெழுத்து இருக்குல்ல, அது வந்து மெய்யோடு மெய்யெழுத்து 18ஓடு சேர்ந்து வந்து இணைந்தாலும் அந்த உயிருங்கிற இதிலிருந்து திரியாதுங்கிறாங்க. 12 உயிரெழுத்துக்களும் 18 மெய்யெழுத்துக்களுடன் சேர்ந்து உயிர் மெய்யாக மாற்றம் அடையும். அவ்விடத்து வடிவமும் ஒளியும் வேறுபடும். அந்நிலையிலும் உயிரெழுத்து குறில் நெடில் என்னும் தன்மையிலிருந்து மாறுபடுவதில்லை. அதுக்கடுத்து ஆங்கிறது குறில், இது ஒரு மாத்திரை நமக்கு தெரியும். ஆங்கிறது நெடில் 2 மாத்திரை. இது வந்து தனியாக ஒலிக்குது. அதே மெய்யோடு சேரும்போது இக்கு கூட்டல் ஆ அப்படிங்கிறப்ப கா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து உயிர்மெய் குறில்னு சொல்கிறாங்க. அதுக்கும் ஒரு மாத்திரை தான். இக்கு கூட்டல் ஆ அப்படின்னா கான்னு வந்துடுது. அது உயிர்மெய் நெடில், அதுக்கு 2 மாத்திரை அப்படிங்கிறாங்க. அதாவது தனியாக நின்னாலும் ஒரு மாத்திரை தான், அது மெய்யோடு சேர்ந்து வந்து குறிலாக வந்தாலும் ஒரு மாத்திரை தான் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. மெய்யோடு இயையினும் உயிர் இயல் திரியா அப்படின்ட்டாங்க. அடுத்த நூற்பா தனி மெய்யுக்குரிய மாத்திரை. தனி மெய்யெழுத்து அப்படின்னு 18 இருக்குல்ல, அதுக்கு எத்தனை மாத்திரைனா அரை மாத்திரை. மெய்யின் அளபே அரை என மொழிப. மெய்யின் அளபே அரை என மொழிப. 18 என வரையறுக்கப்பட்டவை மெய்யெழுத்துக்களாகும். அவை ஒவ்வொன்றும் அரை மாத்திரை அளவினாய் ஒலிக்கும் என்று சொல்லுவார் புலவர். எடுத்துக்காட்டு காக்கை வேங்கை. அதில் இருக்கிற காக்கையில் இக்குங்கிறது மெய்யெழுத்து, அதை வேங்கையில் இருக்கிறது இங்குங்கிறது மெய்யெழுத்து. ஆக இக்கிலிருந்து இன்னு வரைக்கும் அரை மாத்திரை தான் அப்படிங்கிறாங்க. சார்பெழுத்துக்குரிய மாத்திரை. சார்பெழுத்துக்குரிய மாத்திரையும் அரை மாத்திரை தான். அது என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வியல் நிலையும் ஏனைய மூன்றே. அவ்வியல்னா என்னது? அவ்வியல்ங்கிறது இந்த இடத்த மெய்யெழுத்து மாறி அப்படிங்கிறத அவ்வியல் நிலையும். ஏனை மூன்றே. மூன்றுனா இந்த சார்பெழுத்துக்கள் தான் சொல்கிறாங்க. முன்னர் குறிப்பிட்ட சார்பெழுத்துக்கள் 3ஆகும். அவை அனைத்தும் மேற்கூறப்பட்ட மெய்யெழுத்துக்களைப் போல அரை மாத்திரை அளவாய் ஒலிக்கும். கேண்மியா குற்றிய லிகரம். நாகு குற்றிய லுகரம். எக்கு ஆயுதம். இது அரை மாத்திரைங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, கேண்மியா அப்படிங்கிறத மீ அப்படிங்கிற இடத்த இம்மு குட்டல் ஈ அப்படின்னு பிரித்தா ஈ ஆயிடுச்சா, அது வந்து குற்றிய லிகரம். நாகு இக்கு குட்டல் ஊ அப்படின்னு வருதா, அது லுகரம். எக்குங்கிற இடத்துல அக்கு இருக்க ஆயுதம், அதுக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னா அரை மாத்திரை. அதான் அவ்வியல் நிலையும் ஏனைய மூன்றே அப்படின்னா அரை மாத்திரை அளவு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது மகர குறுக்கத்திற்குரிய மாத்திரை கால் மாத்திரை. இப்போ மகரம்னா அரை மாத்திரை தான், அதில் குறுக்குது அப்படின்னா அது எத்தனை மாத்திரையாக இருக்கும்? கால் மாத்திரை தான். அரையளவு குறுகல் மகரம் உடைத்தே. இசையிடன் அருகும் தெரியும் காலை. அரையளவு குறுகல் அரை அளவு குறுகல் மகரம் உடைத்தே இசையுடன் அருகும் தெரியும் காலைங்கிறாங்க. மெய்யெழுத்துக்களுள் ஒன்றாகிய மகரம் அரை மாத்திரை அளவினாய் ஒலிக்கும். அது வேறோர் எழுத்தினது சார்பால் தனக்குரிய ஒலிப்பு அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாகும். இப்போ வந்து மெய்ன்னு சொன்னாவே அரை மாத்திரை, அதில் மெய்யில் தான் மகரம் வருது. மகரத்துக்கு அடுத்தது வந்து என்ன வருது அப்படின்னா அந்த அரை மாத்திரையிலிருந்து குறுகுது, அதனால் கால் மாத்திரை அளவாய் ஒலிக்குது அப்படிங்கிறாங்க. ஆராய்ந்து பார்க்கும் இடத்து மேலே பாருங்கள், ஆராய்ந்து பார்க்கும் இடத்து இக்குறுக்கம் சில இடங்களில் மட்டுமே வரும். சில இடத்துல தான் இந்த ஆயுதக்குறி, எல்லா இடத்துலையும் ஆயுதம் குறுகாது, ஆயுதங்கிறது குறுகாது, அது மகரங்கிறது குறுகாது, ஒரு சில இடத்துல தான் மகரம் குறுகுங்கிறாங்க. போலும் அப்படின்னு இருக்கா, எடுத்துக்காட்டு போலும்னு இருக்கா, 2 இடத்துல இப்போ குறுகுதுன்னு சொல்கிறாங்க. போலுங்கிற இடத்துல அந்த கடைசியில் இருக்கிற போன்மு ஒரு மொழியின் கண் வந்த மகர குறுக்கம் அப்படிங்கிறாங்க. போ லு இம்மு இருக்குது, அந்த இடத்த போ இன்னு இம்மு அப்படின்னு ஒரு மொழியின் கண் வந்த ஒரே ஒரு மொழி
அது வந்த மகர குறுக்கம் மகரங்கிறது. அதுக்கப்புறம் வரும் கண்ணன் அப்படின்னு இருக்கா, அது வந்து 2 மொழி, அதை வந்து புணர்மொழின்னு சொல்கிறாங்க. வரும் குடல் வண்ணக்கண் அப்படின்னு இருக்கு. இப்போ வரும் அப்படிங்கிற இடத்துல கடைசியாக மகரந்தான் இருக்குது, இம்முங்கிற மெய்யெழுத்து இருக்குது. அது வந்து புணர்மொழியின் கண் வந்த மகர குறுக்கம் அப்படிங்கிறாங்க. போலும் அப்படிங்கிற இடத்துல லூ வந்து இன்னா மாறுது, அது வந்து குறுகுது. அதே மாதிரி வருங்கிற இடத்துல மகரம் வந்து புணர்மொழியின் வந்த மகரம் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து மகர குறுக்கத்திற்கு வடிவம். மகர குறுக்கத்தின் வடிவம் எப்படி இருக்குன்னா இம்மு. உட்பெரும் புள்ளி உருகுமே அப்படிங்கிறாங்க. உட்பெரும் புள்ளி முன்னாடி மகரம் எப்படி இருந்ததுன்னா, மகரம் வெளியில் பெறும் புள்ளியோடு எழுத்தின் உள்ளேயும் ஒரு புள்ளியே பெறும். இதுவே மகர குறுக்கத்திற்குரிய வடிவம். அதாவது இம்முன்னு போடுறோம், இதுதான் மகரம்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த காலத்தில் மா அப்படிங்கிற இடத்துல நாம் மேலே புள்ளி வச்சுருக்கோம், கீழேயும் நடுவாண்டையும் ஒரு புள்ளி வச்சுருக்காங்க. அதுதான் மகர குறுக்கங்கிறாங்க. நார்மலாக இருந்தால் மகரம், அதுக்குள்ளே ஒரு புள்ளி வச்சா குறுகி இருக்குன்னு அறுத்துக்கணும். அதாவது 2 புள்ளி இருந்தால் குறுகி இருக்கு, மகர குறுக்கம். விளக்கம் பகரமெய்யின் உள்ளே ஒரு புள்ளியிட்டு அதனை மகர குறுக்கம் என பலரும் கூறுகின்றனர். அது பொருத்தமற்றது. மகரமெய் கால் மாத்திரையாக ஒலிப்பதை காட்டுவதற்கு அம்மகரமெய்யின் உள்ளே ஒரு புள்ளியை இட்டன. இதுவே உட்பெரும் புள்ளியாகும் அப்படிங்கிறாங்க. உட்பெரும் புள்ளின்னு உள்ள புள்ளி வைக்கிறதா உட்பெரும் புள்ளிங்கிறாங்க. பகரமெய்யோட உள்ள புள்ளிட்டு இப்புன்னு வச்சா அது குறுக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து இதுக்கு மேட்ச் ஆகாதான். ஆனால் மகரமெய் வந்து கால் மாத்திரை ஒலிப்பதை காட்டுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மகரமெய்யினும் உள்ள ஒரு புள்ளியை இட்டன, அந்த புள்ளி மேலே கீழே ஒரு புள்ளி, இதுதான் உட்பெரும் புள்ளிங்கிறாங்க. அதுக்கடுத்து மெய்யெழுத்தோட தன்மை. மெய்யெழுத்தின் தன்மைனா மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல் அப்படின்னா மெய்யினாவே புள்ளி தான். மெய்யெழுத்துக்கள் வரிவடிவில் புள்ளியிட்டு எழுதப்பெறும் இயல்புடையது. மெய்யெழுத்துக்கள் வரிவடிவில் புள்ளியிட்டு எழுதப்பெறும். அதான் ககரத்திலிருந்து நகர வரைக்கும் அந்த இதிலிருந்து புள்ளி இல்லாத எழுத்துக்கள் அகரத்துடன் கூடி உயிர்மெய் எழுத்துக்கள் என்பது பெறப்படுது. புள்ளி இருந்தால் மெய்யெழுத்து, புள்ளியில் என்ன அகரத்தோடு சேர்ந்து காங்கா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. காங்காச்சான் அப்படியே இக்கு கூட்டல் ஆ கா, இங்கு கூட்டல் ஆ, இங்கு கூட்டல் ஆ ngா, இச்சு கூட்டல் ஆ சா, இப்படி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மெய்யின் தன்மை மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல் அப்படிங்கிறது. அப்புறம் அடுத்தது எகர ஒகரத்தின் வடிவம். இப்போ எகர ஒகரத்தோட வடிவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எகர ஒகரத்துக்கு இயற்கையும் அன்றே, எகர ஒகரத்திற்கு இயற்கையும் அற்றே அப்படிங்கிறாங்க. மெய்யெழுத்துக்களைப் போல எகர உயிரும் ஒகர உயிரும் தனக்கு மேல் ஒரு புள்ளியை பெறும் இயல்பை உடையதாகுங்கிறாங்க. எகர ஒகர இரண்டுமே குறில் தான். ஏங்கிறது குறில், ஓங்கிறது குறில். அதாவது ஏ போட்டு மேலே புள்ளி வச்சா அந்த காலத்தில் குறில், ஓ போட்டு மேலே புள்ளி வச்சா குறில், புள்ளி மேலே தலைக்கு மேலே புள்ளி வச்சா குறிலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ விளக்கம், ஏ ஓ என்னும் எழுத்துக்கள் முற்காலத்தில் புள்ளி வைத்து குறிலாக அடையாளம் காட்டப்பட்டுள்ளது. புள்ளி வைத்து குறிலாக அடையாளம் காட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. புள்ளி இல்லாத எழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. புள்ளி இல்லைன்னா அது நெட்டெழுத்துக்கள்ங்கிறாங்க. ஏ என்னும் எழுத்தில் கீழ்ப்பகுதி நீட்டப்பட்டும் ஒகரத்தின் கீழ்ப்பகுதி சுளிக்கப்பட்டும் நெட்டெழுத்துக்களாக ஆக்கப்பட்டன. இவற்றை வீரமாமுனிவர் நீட்டல் சுளித்தல் அப்படின்னு தொன்னூல் விளக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ ஏன்னு மேலே புள்ளி வச்சா குறில், ஆனால் இப்போ என்னென்னா அந்த ஏ அப்படின்னு புள்ளி வைக்காத இருந்தால் தான் குறில், நெடிலாக இருந்தால் நீட்டுறது, ஏவுக்கு நீட்டுறது, ஓவுக்கு சுளிக்கிறது அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் தொல்காப்பியர் வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறதுல 12வது நூற்பாவில் நீட்டல் சுளித்தல், நீட்டல்னால் எதுக்கு வரும், எகரத்துக்கு வரும், ஏகாரமாக மாறுறதுக்கு, சுளித்தல்னால் ஒகரத்துக்கு ஓகாரமாக மாறுறதுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்களின் வரி வடிவம். உயிர்மை எழுத்துக்களோட வரி வடிவம். புள்ளி இல்லா எல்லாமையும் உருவு ஆகி அகரமோடு உயிர்த்தலும் ஏனைய உயிரோடு உருவு திரிந்து உயிர்த்தலும்
ஆர் ஈர் இயல உயிர்த்தல் ஆரே அப்படிங்கிறாங்க. புள்ளி இல்லா எல்லாமையும் உருவு ஆகிய அகரமோடு உயிர்த்தலும் ஏனைய உயிரோடு உருவு திரிந்து உயிர்த்தலும் ஆர் ஈர் இயல உயிர்த்தல் ஆரே அப்படிங்கிறாங்க. இது எப்படின்னா 18 மெய்யெழுத்துக்களும் 12 உயிரெழுத்துக்களுடன் கூடி உயிர்மெய்யாக மாறும். அதான் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான். எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 18 மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து இக்கு கூட்டல் ஆ அப்படின்னா கா அப்படின்னா மெய்யோடு உயிர்மெய்யாக மாறுங்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன்று சொல்கிறாங்க, மெய்யெழுத்துக்கள் அனைத்தும் அகரத்தோடு சேரும்போது புள்ளியை இழக்கும். மெய்யெழுத்துக்கள் அனைத்தும் மெய்யெழுத்துனாவே மேலே புள்ளி இருக்கும். அது அகரத்தோடு சேரும்போது இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு போடுறோமா, அது கா அப்படின்னு புள்ளி இழக்குங்கிறாங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு, பிற உயிர்களோடு சேரும்போது வடிவம் மாறும். பிற உயிர்களோடு சேரும்போது அதனோட வடிவத்தையே மாற்றிக்குதுங்கிறாங்க. இவ்விரண்டு முறையிலும் உயிர்மெய் எழுத்துக்கள் வெளிப்பட்டு தோன்றும். உயிர்மெய் எழுத்து எப்படி தோன்றுனா, உயிரோடு சேரும்போது புள்ளி இழக்கும், பிற உயிரோடு சேரும்போது வடிவம் மாறும். புள்ளி இழக்கும், ரெண்டாவது வடிவம் மாறும். இந்த ரெண்டு முறையிலும் உயிர்மெய் எழுத்துக்கள் வெளிப்படும். ரெண்டு முறையில் உயிர்மெய் எழுத்துக்கள் வெளிப்படுங்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு புள்ளியை இழத்தல் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. மெய்கள் அகரத்தோடு கூடுதல்ங்கிறாங்க. இக்கு கூட்டல் ஆ அப்படிங்கிறப்ப கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னு கூட்டல் ஆனா நா. அதே மாதிரி தான் ககரத்திலிருந்து நகர வரைக்கும் இது மாதிரி தான் புள்ளி இழக்கிறது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது வடிவம் மாறுதல்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு உயிர்மெய் எழுத்துக்கள்னால் ரெண்டு வரி வடிவம் அப்படின்னா 2 தான். புள்ளி இழத்தல், வடிவம் மாறுதல் 2. புள்ளி இழத்தல்னால் அகரத்தோடு கூறனால புள்ளி இழத்தல். வடிவம் மாறுதல தான் 5 ஸ்டெப் இருக்குது. வடிவத்தில் மாறுறது 5 ஸ்டெப் இருக்குது. வடிவம் எப்படி மாறுது அப்படின்னா, எந்தெந்த வகையில் மாறுதுன்னா, மேல் விலங்கு பெறுதல். மேல் விலங்கு வந்து எதுக்கு, இகரத்துக்கு ஈகா ஆ பார்த்தாச்சு. அடுத்து ஈங்கிறது மேல் விலங்கு பெறுதல் அப்படின்னா இக்கு கூட்டல் ஈ அப்படிங்கிறப்ப கீயாக மாறிதான். அதே மாதிரி இக்கு கூட்டல் ஈ அப்படிங்கிறப்ப கீ அப்படிங்கிறப்ப மேலே வந்து இப்படி இழுத்து விடுறதுனால மேல் விலங்கு. அப்புறம் கீழ் விலங்கு பெறுதல் அப்படின்னா கீழ் விலங்கு என்னது, ஊ அப்படின்னா இக்கு கூட்டல் ஊ அப்படின்னா கூ, இக்கு கூட்டல் ஊ அப்படின்னா கூ. இப்படி கீழே விலங்கு இப்படி கீழே கொண்டுட்டு வரோம்ல, கீழே வந்து மேலே போகுது, அதனால கீழ் விலங்கு. அடுத்தது கோடு பெறுதல். எப்படி கோடு பெறுதல் அப்படின்னா எகரம் ஏகாரம் அப்படிங்கிறாங்க. கோடு பெறுதல்னா ஏ இக்கு கூட்டல் ஏன்னா கே, இக்கு கூட்டல் ஏ அப்படின்னா கே. அது வந்து கோடு அப்படின்னு சொல்கிறோம். கோடு பெறுதல் அப்படின்னா அந்த கொம்புன்னு கூட சொல்லுவோம். அது கோடுன்னு சொல்லலாம், கொம்புன்னு சொல்லலாம். ஒத்த கொம்பு அப்படின்னு சொல்லுவோம், இந்த ரெட்டை கொம்புன்னு சொல்லுவோம். அதுதான் கோடுங்கிறாங்க. அதை 3 சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கோடு என்பதை தற்காலத்தில் கொம்பு என கூறுவர். குறிலுக்குரிய குறியை ஒற்றை கொம்பு, அதாவது ஒத்த கொம்புன்னு சொல்லிட்டோம். நெடிலுக்குரிய குறியை ரெட்டை கொம்பு அப்படின்னு வழங்குவாங்க. அதுக்கப்புறம் 4வது புள்ளி பெறுதல். புள்ளி எது பெறுது, புள்ளி பெறுதல் அப்படின்னா வந்து ஆகாரம் தான் புள்ளி பெறும். இக்கு கூட்டல் ஆ, அந்த காலத்து எழுத்து முறையில் இக்கு கூட்டல் ஆ அப்படிங்கிறப்ப கா அப்படின்னா வெறும் கா மட்டும் போட்டோம்னா அது குறில். காக்கு பக்கத்தில் புள்ளி வச்சோன்னா அது கா அப்படின்னு நெடிலாக இருந்தது. புள்ளி பெறுதல் அப்படிங்கிறது இது அந்த காலத்து எழுத்து முறை. அருகில் எழுதி புள்ளியை பிற்காலத்தார் காலமாக அந்த துணைக்கால் எழுதினர். இது துணைக்கால் என்று கூறப்படும். இப்போ அந்த புள்ளி எல்லாத்தையும் தூக்கிட்டு துணைக்கால் போட்டாங்க. அதுக்கப்புறம் புள்ளியும் கோடும் பெறுதல் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு புள்ளின்னு சொன்னாங்க, அப்புறம் கோடும், ரெண்டும் சேர்ந்து பெறுதல் அப்படின்னா இக்கு கூட்டல் ஓ அப்படின்னு சொல்கிறோமா, இக்கு கூட்டல் ஓ அப்படின்னு சொல்கிறோம். இக்கு கூட்டல் ஓ அப்படின்னா கோ போட்டு துணைக்கால் பார்த்தா அது ஒத்த கொம்பு. இக்கு கூட்டல் ஓ அப்படின்னா கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இது நெடில் அப்படின்னு சொல்கிறோம். இது அதாவது உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம்னா புள்ளி இழத்தல், வடிவம் மாறுதல். அதான் ஆ பார்த்து, 2வது இ, 3வது ஊ, 4வது ஏ. ஐக்கு இங்கே கொடுக்கல. அதுக்கப்புறம் ஓ கொடுத்துருக்காங்க, ஓ கொடுத்துருக்காங்க. அதான் மேல் விலங்கு அப்படிங்கிறது கீழ் விலங்கு. மேல் விலங்கு பெறுதல், கீழ் விலங்கு பெறுதல், கோடு பெறுதல், புள்ளி பெறுதல், புள்ளியும் கோடும் பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து அதுக்கு விளக்கம் வந்து இந்நூட்பாவிற்கு உரை எழுதியோர் வந்து ஐகார ஔகாரங்களோடு மெய்யெழுத்துக்கள் கூடி
கூடும் வடிவ மாற்றத்தை பற்றி எக்கருத்தும் தெரிவிக்கவில்லை. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம பார்த்துட்டோமா, ஐகாரத்துக்கு பார்க்கல, ஔகாரத்துக்கு பார்க்கல. அதான் சொல்கிறாங்க, மெய்யெழுத்துக்கள் ஐகாரத்தோடு கூடி கை கை முதல் நை என ஒலிக்கும். மெய்யெழுத்துக்களோடு சேரும்போது எப்படி கை இதுலேருந்து நை வரைக்கும் ஒலிக்கும். இவற்றுள் முன்னுள்ள எழுத்தை அறுவகை இலக்கண ஆசிரியர் தண்டபாணி சுவாமிகள் இணைக்கொம்பு என்று சொல்லால் குறிப்பிடுகிறார். இந்த தொல்காப்பியத்தில் எதுவுமே சொல்லலை. ஆனால் தண்டபாணி சுவாமிகள் வந்து அறுவகை இலக்கண ஆசிரியர் யார்? தண்டபாணி சுவாமிகள். அவர் சொல்கிறாரு, இந்த ஐக்கு மட்டும் புலமை இலக்கணத்தோட ஆசிரியர் தான் தண்டபாணி சுவாமிகள். அவரு தான் சொல்கிறாரு, அந்த கைக்கு வந்து இணைகொம்பு அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு. முதல்ல அந்த இணைகொம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இணைகொம்புனா இணைகொம்பு போட்டோம்னா ngை ngை சை ஞை டைன்னு வந்துடும். சரியா? இணைகொம்பு. மெய்யெழுத்துக்கள் ஓகாரத்தோடு கூடி நிற்க ngௌ நௌ என்றாகும். இப்போ அவுவுக்கு வந்துட்டாங்க. இவ்வெழுத்துக்கள் ஒற்றை கொம்போடு இறுதியில் நிற்கும். அந்த லகரம் என்னும் குறியை தண்டபாணி சுவாமிகள் ஔகாரத்தின் இரண்டாம் எழுத்து என்று கூறுகிறார். ஆனால் ஐகாரத்திற்குரிய குறியை வந்து இணைகொம்புன்னு சொன்னாங்க. இங்கே வந்து படுக்கை சுழி என்றும் ஔகாரத்திற்குரிய குறியை கொம்புக்கால் என்றும் கூறுவது பொருத்தமுடையது. ஐகார உயிர்மெய்யை காட்ட 2 கொம்புக்கால் இட்டு ஐகார உயிர்மெய்யை காட்ட 2 கொம்பு ஒத்த கொம்பு போட்டு எழுதினர். அவை பின்னர் திரிபடைந்து ஒத்த கொம்பு வந்து அது மாதிரி ஒரு அந்த இணைகொம்பு மாதிரி ஆயிடுச்சு என்றாயிற்று. ஔகார உயிர்மெய்களுக்கு ஒரு கொம்பு ஔகாரத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு கொம்பும் ஒரு காலும் இட்டு எழுதினர். பின்னர் அந்த லாங்கிற எழுத்து வந்து அந்த பக்கத்தில் அவுக்கு பக்கத்தில் அந்த லா மாதிரி இருக்கல, அது மாற்றம் அடைந்தது அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த ஔகாரம் அப்படிங்கிற இடத்துல அந்த லா இருக்குல்ல, அதை வந்து கொம்புக்கால்னு சொல்கிறாங்க. அதை வந்து அங்கே வந்து ஐகாரத்துக்கு வந்து ஐ போட்டோன்னா இணைகொம்புன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஐக்கு பக்கத்தில் ngை அப்படின்னு போடுறோம்ல, அது இணைகொம்புன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து ஐகாரத்திற்குரிய குறியை வந்து படுக்கை சுழின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து அந்த கௌ சவுன்னு இருக்குல்ல, அந்த கொம்புக்கால்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் இதனோட இது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உயிர்மை ஒலிக்கும் முறை. மெய்யின் வலியது உயிர் தோன்றும் நிலையே. உயிர்மை ஒலிக்கும் முறை. ஃபஸ்ட்டு வந்து உயிர்மை எழுத்துக்களோட வரி வடிவம் பார்த்தோம். இப்போ வந்து அந்த உயிர்மை எழுத்துக்கள் ஒலிக்கும் முறை என்ன அப்படின்னா, மெய்யினது வழியே உயிர் தோன்றும் நிலையே. மெய்யின் வழியது உயிர் தோன்றும் நிலையேனா உயிரும் மெய்யும் கூடி உயிர்மை எழுத்தாக ஒலிக்கும். அந்நிலையில் மெய்யெழுத்திலானது ஓசை முன்னரும் உயிரெழுத்தானது ஓசை பின்னரும் தோன்றும் அப்படிங்கிறாங்க. அதை கான்னு போட்டோமா, இக்கு கூட்டலானா கா, இங்கு கூட்டலானா ngா அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வல்லின எழுத்துக்கள். இப்போ மெய்யெழுத்துக்கள் 18, அந்த மெய்யெழுத்துக்களில் 3ஆக பிரிச்சுட்டாங்க. அதில் வந்து வல்லின எழுத்துக்கள் மட்டும் 6. வல்லின எழுத்து க ச ட த ப ர அப்படிங்கிறாங்க. மேற்கூறப்பட்ட 18 மெய்யெழுத்துக்களுள் கசட தபர என்னும் 6ம் வன்மையான ஓசை பெற்று ஒலிக்கின்ற எழுத்துக்களாகும். கசட தபர அப்படின்னு சொல்லலையே வன்மையாக தெரியுது, அதுதான் வல்லினம் அப்படிங்கிறாங்க. விளக்கம் கொடுத்துருக்காங்க. வல்லெழுத்து இசைத்தல் தலையில் நிலை பெற்ற காற்றை இடமாக கொண்டு பிறத்தல் ஆகியவற்றால் இவ்வெழுத்துக்கள் வல்லெழுத்துக்கள் என பெயர் பெற்றது. இவற்றை வன்கணம் என்று கூறுவர். ஏற்கனவே உயிர்கணம் பார்த்தோம், இது வன்கணம். சரியா? வல்லெழுத்து இசைத்தல் தலையில், இது வல்லெழுத்து எங்கிருந்து பிறக்குதுன்னா தலையில் நிலை பெற்ற காற்றை இடமாக கொண்டு பிறத்தல் ஆகியவற்றால் இவ்வெழுத்துக்கள் வல்லெழுத்துக்கள்ங்கிறாங்க. ஆனால் அந்த வல்லெழுத்துக்கள் வந்து தொல்காப்பியர் வந்து தலையில் பிறக்குது. வல்லினம் வன்மை அப்படின்னா தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நன்னூலார் வந்து வல்லெழுத்து வந்து மார்பில் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.